சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்த ஸ்தனபரநமிதாங்கே சாந்திரவாத்சல்ய சிந்துகு அலகவினிகிதாபிஷ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசது கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானகாம். நாராயணியத்தில் 5வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி முடித்து 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார்னு நம்ம கேட்டுருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய நாராயணியத்தில் காதுக்கு ஸ்ரவணம் மட்டுமல்லாமல் நேத்ரைகி சோத்ரைச்ச பீத்வான்னு பட்டத்திரி சொன்ன ஒரு வகையில ஏதாவது ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு திவ்ய தரிசனத்தோடு நாம் அந்த திவ்ய சேவையோடு நாராயணியத்தை கேட்டுருக்கிறது தான் இதோட ஒரு சிறப்பு. கண்ணுக்கு திவ்ய சேவை, காதுக்கு கண்ணனுடைய வைபவங்கள் இரண்டும் ஒன்னா கலக்கிற சமயத்துல நமக்கு பக்தி பிரவாகமாக அமையிறது. அந்த வகையில நாம் எந்த திருக்கோயில்ல இப்போ இருந்துருக்கோம்னு சொன்ன உங்க எல்லாருக்குமே ஒரு கவனத்துல இருக்கும். சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது ஆந்திர மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய சூலூர்பேட்டை என்ற ஒரு ஊரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது சென்னையிலிருந்து சூலூர்பேட்டை சுமார் 80 கிலோமீட்டர் தூரம், அதிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சத்யபாமா ஜாம்பவதி சமேத அழகு மல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பல சன்னதிகளிலே ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்து வருகின்றோம். இது ஒரு பெரிய திருக்கோயிலாகவும் புராதனமான கோயிலாகவும் பல சரித்திரங்களை உள்ளடக்கிய ஒரு திருக்கோயிலாகவும் இருப்பதால் அதிகமான பகுதிகளிலே இதனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இப்போது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் உடையவர் ராமானுஜர் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீராமானுஜர் இங்கு தனி சன்னதியாக கோயில் கொண்டு உயர்ந்த திருமண் காப்பை தான் சார்த்திக் கொண்டு கை கூப்பிய திருக்கோலத்துடன் அமர்ந்த திருக்கோலத்துடன் அலங்கார மண்டபத்திலே ஆச்சாரிய சிரேஷ்டராக காட்சியளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து நாம் சற்றே நகர்ந்தோமே ஆனால் பெரும்புவதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்ற ஆண்டாளுடைய வாழி திருநாமம், ராமானுஜரை தன்னுடைய சொந்த அண்ணாவாக சகோதரராக ஏற்றுக்கொண்டவள் ஆண்டாள் நாச்சியார். அதனால் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னால் அவருடைய திவ்ய தரிசனத்திற்கு பிறகு நாம் இப்போது கிரமமாக முறையாக அடைந்து கொண்டிருப்பது கோதை பிராட்டியான ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம். ஆம், ஆண்டாளும் இங்கு தனி சன்னதியிலே அழகாக கோயில் கொண்டிருக்கின்றாள். அவளுக்கென்று ஒரு தனி விமானம். அந்த விமானத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தோமே ஆனால் கோதை பிராட்டியானவள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கரனும் யாமணிவோம் என்று இந்த மாதத்திலே கண்ணனை முழுக்க முழுக்க கொண்டாடியவள் பாவை நோன்பாலும் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தாலும் அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனம் இந்த மாதத்திலே நமக்கும் கூடாதவற்றை ஜெயிக்கக்கூடிய பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை செய்த பலனானது இன்றைய தினத்திலே இவளுடைய திவ்ய தரிசனத்தால் நமக்கு கிடைக்கின்றது. இதோ ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து விட்டோம். நின்ற திருக்கோலத்திலே அழகான அவளுடைய திருவடி சேவையை அடைகின்றோம். பூமாதேவியினுடைய அம்சமாக அமைந்திருப்பதால் அவளுடைய திருமுக மண்டலம் பொறுமையின் உருவமாக திகழ்கின்றது. உயர்ந்த நேத்திரத்தை நம்மோடு கருணையோடு பார்க்கக்கூடிய நேத்திரங்கள், அழகாக கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு மற்றொரு கையை தொங்கவிட்டுக் கொண்டு தனக்கே உரிய ஞான சுபாவத்துடன் அழகான ஒரு கொண்டையை சார்த்திக் கொண்டு தலையை லேசாக சாய்த்துக் கொண்டு நம்மை வாருங்கள் வாருங்கள், இந்த திருக்கோயிலிலே கண்ணன் மட்டுமல்ல கோவிந்தனான ஸ்ரீனிவாசனும் தனி சன்னதியாக இருக்கின்றான், என்னை தரிசித்துவிட்டு அவனையும் தரிசியுங்கள் என்று சொல்வது போல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைத்த கோவிந்தரை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆண்டாள் நாச்சியாருடைய மூல விக்கிரகம் மட்டுமல்ல அதே ரூபத்திலே அவளுடைய உற்சவ விக்கிரகத்தையும் இங்கே தரிசிக்கின்றோம். உற்சவமூர்த்தியும் கோதை பிராட்டியாக தான் தலையை சற்றே சாய்த்துக் கொண்டு அழகிய கொண்டையுடன்
கண்ணனால் தனக்கு சார்த்திவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு அழகான கர்ண பத்திரங்களை காதிலே சார்த்துக் கொண்டு வாயினால் பாடி தூமலர் தூவி தொழுது மனதினால் நாம் சிந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய அவயவங்களால் நாம் நம்முடைய கரசரணாதி அவயவங்களால் செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிக்கொண்டு ஆண்டாள் நாச்சியார் போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று என்னுடைய திவ்ய தரிசனம் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் இன்று போக்கும் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தில் உயர்ந்த அவளுடைய திவ்ய தரிசனத்தை அழகுமல்லாரி கண்ணனுடைய திருக்கோயிலிலே நாம் அடைந்து கண்ணனுடைய வைபவமான நாராயணியத்திற்கு நாம் திரும்புகின்றோம். 5வது தசகத்தினுடைய சிருஷ்டிலீலையினுடைய கிரமங்களுடைய 2வது ஸ்லோகத்தை இதோ பட்டத்ரி துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, கால கர்ம குணாஸ்ய ஜீவ நிவக விஸ்வம் ச கார்யம் விபோ சில்லீலாரதி மேயுஷி त्वयि तदा निर्लीनताम् आहाययुगो तेषां नैव वदन्त्य सत्त्वमयि भो सत्यात्मना तिष्ठतम् नो चेत् किम् गगन प्रसून सदृशम् भूयो भवत्सम्भवकाम्. குருவாயூரப்பா, யோக நித்திரையோடு நீ ஒருவனே அந்த உலகத்திலே இருந்து கொண்டு ஆதிசேஷன் மேல் சயனிக்க ஆரம்பித்தாய் என்ற உன்னுடைய கால பிரேரணையை நான் சென்ற ஸ்லோகத்திலே குறிப்பிட்டேன். அடுத்ததாக நாராயண பட்டத்திரி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். நீ சிருஷ்டித்து உலகமே சிருஷ்டிலீலா கிரமத்தால் அழுத்து விட்டது என்று அனைத்தையும் உன்னிடத்திலே அடக்கிக் கொண்டு நீ சயனித்துக் கொண்டு விட்டாய். அப்போது எவ்வளவு காலம் நீ சயனிப்பாய்? மறுபடியும் நீ சிருஷ்டியை ஆரம்பிக்காவிட்டால் காலம், கர்மா, ஜீவன் இவர்களுடைய இயக்கம் இல்லாமல் போய்விட்டால் உலகத்திற்கு அதனால் எந்த விதமான ஒரு தசையையும் வியக்தாவியக்த தசை என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தினுடைய சிருஷ்டி கிரமமே இல்லாவிட்டால் அது விறுவிறுப்பாக இருக்காதே. அப்போது நீ யோக நித்திரையை கலைத்தே ஆக வேண்டும். சத்வரஜோ குணாதிகளுடைய கூட்டங்களுடைய வைபவங்கள் மீண்டும் பிரகாசமாக வெளியிலே வர வேண்டும். அப்போது அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்தினுடைய அவகாசம் என்ன என்று ஆரம்பித்த பட்டத்திரிக்கு இந்த ஸ்லோகத்திலே இன்னும் ஒரு அழகான சந்தேகமானது வருகின்றதாம். அதாவது, நீ இவ்வளவு நாளாக செய்தது சிருஷ்டி லீலை, உலகத்தை படைப்பது என்ற லீலை. இப்போது நீ செய்து கொண்டிருப்பது சில்லீலாரதி மேயுஷி त्वयि दताम् निर्लीनतामायुयुगो. சில்லீலை என்ற அழகான ஒரு சமஸ்கிருத பதத்தை போடுறாராம். அதாவது சில்லீலை எல்லாத்தையும் அடக்கின்ட்டு நீ எதுவுமே வேண்டான்னு படுத்துட்ட, சில்லீலையை நீ பண்ண ஆரம்பிச்சுட்ட. எத்தனை நாள் பண்ணிட்டு இருப்ப? அப்படி நீ பண்ண ஆரம்பிச்சதுனால சில பேர் என்ன நினைச்சுப்பா, உலகத்துல யாருமே கிடையாது, இருந்தாலும் நீ மறுபடியும் படைப்பயோனும். அவ படைக்கிற சமயத்துல என்ன வரும்? மகத்துன்ற ஒரு தத்துவம் வரும், சத்துவகுணம் வரும், ரஜோகுணம் வரும், தமோ குணம் வரும், சூரிய சந்திரர்கள், அதற்கு அபிமானி தேவதைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதுக்குண்டான ஒரு தேவதைகள், இரவு பகல் அப்படின்னு பலவிதமான சிருஷ்டி கிரமங்கள் ஜீவராசிகள் வரைக்கும் வரப்போறது. புதுசா நீ மறுபடியும் அதை உண்டாக்க போற. அப்படி உண்டாக்குற சமயத்துல அப்ப வரவா திடீர்னு என்ன தெரியுமா சொல்லுவா? இப்பத்தான் பகவான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணார், ஏற்கனவே சத்துவகுண ரஜோ குணங்கள்லாம் கிடையாது, எந்த ஜீவராசிகளும் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பொய்யாயிடும் இல்லையா குருவாயூரப்பா? அதாவது ஒண்ணு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, இப்ப உலகமே அவரிடத்துல போய் அடங்கிடுத்து மறுபடியும் சுவாமி சிருஷ்டிக்க போறார். அப்படி அடங்கிட்டதுனால இப்ப வெளியில வியக்தமா யாருக்குமே உலகத்துல இருக்கிற விஷயங்கள் தெரியாததுனால அதெல்லாம் அழிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம் இல்லைன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ல வராராம். எல்லாம் உன்னிடத்துல ஐக்கியமாயிடுத்து, பரமாத்ம ஸ்வரூபத்துல அடங்கி போயிடுத்துன்றது தான் உண்மையே தவிர உன்னுடைய காலக்கிரமத்துல இந்த லீலையில எதுவுமே அழிஞ்சு போகல, எல்லாமே இருக்கு. அது கூட முடியுமா அப்படின்னா ரெண்டு விதங்களை பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல சொல்றாராம். ஒன்னுத்துக்கு பாவம்னு பேரு, இன்னொத்துக்கு ஸ்வபாவம்னு பேர். ஒரு மனுஷனுடைய பாவத்தினுடைய செயல்கள் அத
அவன் ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது அது அவனுடைய சுபாவமாக மாறுறதாம். அதாவது என்ன அர்த்தம்? குருவாயூரப்பா, சில விஷயங்களை உலகத்துல இல்லேன்னு அறுதிட்டு சொல்லலாம். அதெல்லாம் என்னது? நோச்சேத் கிம் ககன பிரசூன சதிர்சம் பூயோ பவத்சம்பவகம். குதிரை கொம்பால பண்ண ஒரு சீப்பை நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. ஏன்னா குதிரை கொம்பு இல்லைன்னே நமக்கு தெரியும். அவன் அதை சொல்லச்சேயே இல்லாத ஒண்ணு பொய்ன்னு நமக்கு புரியுது. ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல, ஆகாசத்துல பூத்து இருக்கக்கூடிய ஒரு பூவை பறிச்சு உனக்கு மாலையா கட்டி போடுறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆகாச புஷ்பம் உலகத்துல கிடையாது, குதிரை கொம்புன்றது உலகத்துல கிடையாது. அதனால இல்லாத ஒண்ணு உலகத்துல கிடையாதுன்றதுனால அந்த ஒரு உதாரணத்தை வச்சுண்டு உலகத்துல பகவான் படைக்கிறதுக்கு முன்னாடி சத்துவகுண ரஜஸ் தமஸ் எல்லாம் கிடையாது. அவனால படைக்கப்பட்ட சிருஷ்டி கிரமங்கள் உலகத்துல இப்பத்தான் ஏற்பட்டதுன்றது நாங்க சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய பாவனையில இருக்குன்னு சொல்ல வந்த பட்டத்திரி அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாராம். எந்த ஒரு மனிதனுமே உலகத்துல நீ சிருஷ்டி பண்ற மாதிரி மனிதனுக்கு அதை படைக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்க. ஒரு குயவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஒரு மண்பாண்டத்தை அவர் ஒரு படைப்பார். ஒரு என்ஜினியர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டக்கூடிய அவரும் படைக்கிறது தானே. அவரை படைக்கும்படியாக இயக்குபவன் நீன்றது வேற விஷயம். ஆனா ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அத மண்பாண்டமே உலகத்துல இல்லேன்னு என்னால சொல்ல முடியாதுன்றார் பட்டத்திரி. இருந்தது. எங்க இருந்தது? எங்களுடைய கண்ணுக்கு அது தெரியலையே தவிர அந்த குயவனுடைய மனசுக்குள்ள அது இருந்தது. மானசீகமாக அவன் ஒரு விஷயத்தை மனசுல திட்டமிட்டுட்டான். அந்த ஒரு மண்பானைன்றது இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கணும், அதை இதாலத்தான் பண்ணணும், இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு மனசால அவன் நினைத்ததை அவன் சிருஷ்டி பண்ணும் போது அந்த மண்பாண்டத்துக்கு ஒரு உருவகமானது கிடைக்கிறது. அதே மாதிரி பொறியியல் வல்லுநர்கள் ஒரு கட்டடத்தை கட்டும் போது அவர்களுடைய மனசுல எப்படி இருக்கணும்னு பிளான் போடுறான்னு சொல்றமே, அந்த பிளான்ன்றது எங்க இருந்து வருது? மனசுக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. அதுவே தான் வெளியில ஒரு கட்டடமா வருது. அதனால இந்த கட்டடம் முன்னாடி இல்லைன்னோ, இந்த மண்பானை இல்லைன்னோ, இது இல்லாத வஸ்து அப்படின்னு நான் எங்களால சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப நம்ம தரிசனம் பண்ண ஆண்டாள் நாச்சியார் கூட மனசுக்குள்ள பாவை நோன்புன்ற ஒரு தத்துவத்தை உள்ளுக்குள்ள வச்சுண்டு அந்த மனசுல அடக்கின பாவ நோன்பத்தான் இந்த மாசத்துல 30 நாட்கள்ல திருப்பாவைன்னு வெளியில கொண்டு வந்தா. ஆக திருப்பாவையும் இருந்திருக்கு. இவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் ரொம்ப சாஸ்திரார்த்தமான விஷயம். எளிமையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய வியக்தாவியக்த திசையில உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கே தவிர உலகம் இல்ல, பிரபஞ்சம் இல்லைன்றது இல்ல. அது உன்னால சிருஷ்டிக்க ஆரம்பிக்கப்படும் போது மறைஞ்சிருந்த தத்துவங்கள்லாம் வெளியில நோச்சேத் கிம் ககன பிரசூத சதிர்சம் பூயோ பவேத் சம்பவகா அப்படின்னு அந்த ஒரு நாமரூபம் இல்லைன்றத நமக்கு தெரியாததால சொல்ல முடியாது. பாவம்ன்றது சுபாவமாக மாறுறதுன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். அருமையான சாஸ்திரார்த்தங்களை கொண்ட இந்த கருத்துக்களை பட்டத்திரி எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இதே அழகு மல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் இருந்து மற்றொரு திவ்ய சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நலம் தரும் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.